ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ஈஸியாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. காரத்துக்கேற்ற 4-5 பச்சை மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு கை புதினா, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா இஞ்சியும் பூண்டையும் தனியாக போட்டுக்கலாம். ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரலாம். நம்ம புதினா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம இந்த அரைச்சி வச்சா புதினா பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக வரட்டும் பேஸ்ட்டு. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம இதை நல்லா உப்பு கலந்து இது நல்லா கொதித்து திக்காக வரட்டும். நம்மளோட புதினா பேஸ்ட்டு நல்லா கொதிச்சிச்சு. இதை எடுத்துடலாம். இதை நீங்கள் எடுத்து ஒரு ஆறுனோடனே ஒரு ஏர்டைன் கண்டெய்னரில் வச்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 2 மாதம் வரையும் இந்த இது நல்லாயிருக்கும். இதை எடுத்துடலாம். திருப்பியும் ஒரு சின்ன கடாய் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கிட்டோம். கடுகு வெடிச்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம். வெங்காயத்தை வதக்கிக்கலாம். தக்காளி ஒன்று போட்டுக்கலாம். பெருசாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அரை ஸ்பூன் சால்ட்டு போடுறேன். வெங்காயம் தக்காளிக்கு தேவையானது. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ மறுபடியும் இந்த கடாய் வச்சுக்கலாம். தேவையானது வச்சுட்டு மீதி எடுத்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் வரை இருந்தால் போதும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியை இதில் போட்டுடலாம். இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேக வச்சு ஆற வச்ச சாதத்தை போட்டுக்கலாம். இப்போ ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வச்சு இப்போ இதில் நல்லா கலக்கிடலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ½ லெமன் எடுத்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து புழிஞ்சிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை போட்டு கரெக்ட் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட க்ரீன் ரைஸ் ரெடி ஆகிடும். ஈஸியாக சிம்பிளாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். அந்த சட்னியை புதினா சட்னியை நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ்க்கு வரையும் அது நல்லாயிருக்கும். இதே மாதிரி எப்பப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் வெங்காயம் தக்காளி கடுகு தாளிச்சிட்டு அந்த இதை போட்டு நம்ம தாளிச்சிட்டோன்னா நம்மளோட க்ரீன் ரைஸ் ரெடி ஆகிடும். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.